பாத்திரரே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே. தம்பி வாயை திறந்து நல்லா பாடுங்க. சின்ன வயசுலயே நல்லா பாடி பழகுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. வாய்களை திறந்து எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல மேய்ப்பனாக ஆடுகளை நல்ல மேய்ச்சல் உள்ள புல்லுள்ள இடங்களிலே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. தோளில் நம்மை சுமக்கிற ஒரு மேய்ப்பன் உண்டு. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து yes Lord மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல வாய்களை திறந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். yes Lord மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பாடுங்க. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
சும்மா இருக்க கூடாது. துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. என்னை அழைத்து ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். கண்களை மூடி வாய்களை திறந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
எனக்காக வெற்றி சிறந்தாய். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீண்டும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீண்டும் தீண்டாது. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. கைதட்டி அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உண்மையா ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே இயேசுவே ஆட்கொண்ட என் தெய்வமே. பாடுங்க. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை நான் மறக்க மாட்டேன்ப்பா. உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே உமக்காய் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நான் மறக்க மாட்டேன்ப்பா. நான் உம்மோடு கூட இருக்கேனே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு போதும் அப்பா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. உம்முடைய கல்வாரி சிலுவைக்காக நன்றி. உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். சின்ன பிள்ளைங்க உண்மையா பாட முடியுமா? ஏசப்பாக நான் வாழுவேன் உங்களை ஒப்பு கொடுத்து பாட முடியுமா? உண்மையா நல்ல கரங்களை உயர்த்தி பாடுங்க. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே.
சூழ்நிலையில் அப்பா நான் உமக்கு பிரியமாய் வாழுவேன் என்று ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தினுடைய மயக்கங்களுக்கு நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு உமக்கே நாங்கள் பிரியமாய் வாழுவோம் என்று ஒப்பு கொடுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் ஆத்தும நேசர் நீர்தானப்பா, என் மணவாளன் நீர்தானப்பா, நான் உம்மையே பின்பற்றி நடப்பேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக வாழுவேன். சொல்லுங்க வாயை திறந்து, உமக்காக வாழுவாப்பா. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என் சரீரம், என்னுடைய சிந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய சிந்தையை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத எந்த ஒரு காரியமும் அது விக்கிரகம்தான். விக்கிரகம் என்றால் என்ன? அது ஒரு சொரூபம் மாத்திரமல்ல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் எது நமக்கு வாழ்க்கையில முதலிடமாய் இருக்கிறதோ அது விக்கிரகம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனையை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், தூக்கமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், தன்னைத்தானே விக்கிரகமாக கூட வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு போதும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் தான் எனக்கு ஆண்டவரே முதலிடம் நான் உமக்கு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய வசனத்துக்கு கொடுக்கிறேன், உம்முடைய தேவ பிரசன்னத்துக்கு நான் முதலிடம் கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மே துதிக்கிற தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே மை நோக்கி பார்க்கும்படியாய் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய், கர்த்தா உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே இன்னும் தேவனே எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டப்பா? நீர் மாத்திரமே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரண்டாம் ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளில் நடக்க வேண்டிய அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான நாகராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம், அருமையான பீட்டர் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம், அருமையான சுரேஷ் பிரதரோட தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்யாக்காக, மணிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, கீர்த்தி பிரதருக்காக, சுமதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை பாடி போற்றி துதிக்கிற பிள்ளைகளாய் காண ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே ஏசப்பா இன்னும் உம்மோடு கிட்டி சேருகிறவர்களாய் காண தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்க போற திருமணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அஜித்துக்காக, ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தில் நடைபெற போகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் எழுத போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையில் எழுத போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷத்த ஞானத்தை அன்று சாலமோன் ஞானிக்கு கொடுத்த அதே ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தப்பா. பிள்ளைகள் நல்ல தேர்ச்சி பெறத்தக்க தேவன்
கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், ஆண்டவரே கத்த வேலைக்கு போகிறவர்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோட இருக்கட்டும். மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். 14ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கு அறிவு இல்லையோ போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுதுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென்.
ஜெபிக்கலாமா? Praise the Lord. கர்த்தர் நல்லவர், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மட்டும் நீ நடத்தினீர், இனியும் நீ நடத்த போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க போகிற திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் சங்கீதம் 34 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். பாருங்க, ஆண்டவரை இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, யார் ஆண்டவரை கூப்பிட்டாலும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். ஏழையும் அவர்தான் சிருஷ்டித்தார், பணக்காரனையும் அவர்தான் சிருஷ்டித்தார், பட்டணத்தில் வாழுகிறவனையும் சிருஷ்டித்தார், கிராமத்தில் வாழுகிறவனையும் சிருஷ்டித்தார். எல்லாரையும் அவர்தான் படைச்சு உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன கூப்பிடுப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு ஏழையை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரை குறித்து? ஒரு சாதாரண ஒரு ஏழையை குறித்து பார்ப்போம். வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு எரிகோவுக்கு வந்து அங்கே உபதேசம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார், உவமைகளை சொன்னார், அங்கே இருக்கிற மக்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். எல்லாம் முடித்துவிட்டு, ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படுகிறார். புறப்பட்டு அடுத்த ஊருக்கு செல்லும்படியாக புறப்படும் போது அவர் ஆண்டவராக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் அந்த எரிகோவை விட்டு புறப்பட்டு போகையில் வீதியிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் தெருவிலே தான் செய்தார், சபையில் இல்லை, புல்பிட்டில் இல்லை. ஆண்டவர் ஒரு கிராமத்தின் புறம்பாக செய்ததை நாம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, திமேயு என்கிற ஒருவனுடைய மகன், அவன் பேரு பர்த்திமேயு. பர்த்திமேயு என்பவன் ஒரு குருடன் மாத்திரமல்ல, அவனுக்கு யாரும், அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் அவனை வெறுத்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்னதுன்னா, உட்கார்ந்து பிச்சை கேட்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிச்சைக்காரனை பற்றி கூட பைபிளில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் முதல்ல இந்த வசனம் சொன்னேன், இந்த ஏழை கூப்பிட்டான். யார் கூப்பிட்டா? இந்த ஏழை கூப்பிட்டான். பாருங்க, பிச்சைக்காரன், கண் பார்வை இல்லாதவன், மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறவன், குடும்பத்தாலே கைவிடப்பட்டவன், சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டவன், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த வழி அருகே அவனுக்கு கண் பார்வை இல்லாததுனால ஆண்டவராகிய இயேசுவை நேராக பார்க்க கூட முடியல. அவன் காதில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த பகுதியில் எல்லாரும் சத்தம் போட்டு பேசுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு வந்தார், போனார், அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு பல காரியங்களை காதினாலே கேள்விப்பட்டானே ஒழிய கண்ணினால பார்க்கவும் இல்லை, யாரும் அவனிடத்தில் சொல்லவும் இல்லை.
ஆனால் அவனுக்குள்ள இருந்தது ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்தது என்னது? விசுவாசம். என்ன விசுவாசம்னா, எப்படியாவது இந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நான் கனெக்ட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசுவோடு எனக்கு ஒரு தொடர்பு கொள்ள வேண்டும். பாருங்க, நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்திருந்தாலும் இருளாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. வாசிங்க 47வது வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவனுக்கு ஒரு காதல கேள்விப்பட்டிருக்கிறான். அங்க நடந்து போறவங்க வரவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. எரிகோவில் வந்த ஆண்டவராகிய இயேசு அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். நசரேயனாகிய இயேசு, நாசரேத்தில் ஒரு மனிதன் பிறந்தார். அவரு பாருங்க, வாசிங்க. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அந்த பக்கத்துல போறாருன்னு கேள்விப்பட்டான். 100 மீட்டர் தள்ளி இருக்கிறாரோ, 200 மீட்டர் தள்ளி இருக்கிறாரோ, 50 மீட்டர் பக்கத்தில் இருக்கிறாரோ, அவனுக்கு எதுவும் தெரியல. அவனுக்கு காதில் கேட்டதெல்லாம் சத்தம்தான். ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாக போகிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. யாரோ சொல்லி இருக்கிறார்கள், அவர் எரிகோவிலே இருந்து புறப்பட்டு நீ போகிற வழி, நீ இருக்கிற பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வழியாக தான்ப்பா போறாருன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த இயேசு என் வாழ்க்கையில எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நிலைமையை யோசிச்சு பாருங்க. கண் பார்வை கிடையாது, பிச்சை எடுக்கிறான், ஊரில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, குடும்பத்தார் புறக்கணிச்சிட்டாங்க, எந்த விதமான அவனுக்கு அவனை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆண்டவராகிய இயேசு கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, எப்படியாவது அவரை நான் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் எனக்கு இறங்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இறங்கும். ஆமா, நம்மளும் ஒரு பிச்சைக்கார மாதிரி வெறும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும்னு மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. நமக்கு நிறைய வசனம் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா இவன் அடிப்படையா இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜெபிக்கவே தெரியலன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இறங்கும். நம்ம எப்படி சொல்லணும்? வானத்தையும் பூமியும் படைத்து அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன் உம்முடைய குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லாம் சொல்லாமா? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் கல்லறையும் ஜெயித்த வல்லமை உள்ள இயேசுவே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு இதுதான், எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். மைக்கு கிடையாது, சத்தமா கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, 48வது வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி இல்லை என்றால் அவன் கூப்பிடாமல் இருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, மறந்துடுறீங்களே, கை தூக்கி ஹல்லேலூயா சொல்றதுக்கே மறந்துடுறீங்களே. ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை. பாருங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமென். பாருங்க, என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ ரொம்ப ஒரு நல்ல காரியம் நடக்குது, இவன் ஆண்டவரை கூப்பிடுறான், சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஹேய் நீ என்ன பண்ணாத, கூப்பிடாத. அதட்டினார்கள். சும்மா சத்தம் போடாத. எவ்வளோ பிஸியாக இருக்கார் ஆண்டவர், அடுத்த ஊருக்கு போகணும்,
எவ்வளோ வேகமாக போகணும், அந்த இடத்துல இன்னும் அவரை பார்க்கணும், இந்த இடத்துல இவரை பார்க்கணும், அதை முடிச்சுட்டு இங்கே லஞ்சுக்கு போகணும், லஞ்சை முடிச்சுட்டு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு டின்னருக்கு போகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவராகிய இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுறியேடா நீ என்று அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? அதட்டினார்கள். ஆனால் இந்த அதட்டலுக்கெல்லாம் அவன் அசரவில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடாம இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்றான் பாருங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. முன்னால எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டவன் எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பார்த்தேன், இது என்னடா அது? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தம் ஆண்டவராகிய இயேசுவின் காதுகளிலே விழுந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, டோட்டலி எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசுவை, தாவீதின் குமாரனை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை நீங்க கூப்பிட ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த வாரத்துல, இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க 49வது வசனத்தை வாசிங்கள். இயேசு நின்று. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவரு 1000 வேலை இருந்தாலும் சரி, உங்க காரியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு 1000 பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் உங்க விஷயம் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிற்பார். அவர்களுக்கு என்னவென்று அவளை விசாரிப்பார். ஹல்லேலூயா. இயேசு நின்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவனை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. எவன்லாம் அதட்டினானோ, எவன்லாம் டிஸ்டர்பன்ஸாக நினைச்சானோ அவனையே விட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனை போய் கூட்டிட்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா. அவனை அழைத்து வர சொன்னார். வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அவர்கள் யார் அதட்டினார்களோ, யார் அவனை டிஸ்டர்பன்ஸாக நினைத்தார்களோ, யார் அவனை அற்பமாக நினைத்தார்களோ, யார் அவனை ஏழை என்றும் பிச்சைக்காரன் என்றும் குருடன் என்றும் கைவிடப்பட்டவன் என்று இவனை ஒதுக்கினார்களோ அவர்களை வைத்தே ஆண்டவர் அந்த குருடனை அழைத்தார். ஹல்லேலூயா. வாசிங்க. திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவரை கூப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 109 எடுத்துக்கோங்களேன், பைபிளை திறந்து பாருங்களேன். சங்கீதம் 109. 107. சங்கீதம் 107 எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது வசனத்தை வாசிங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. திருப்பியும் 19வது வசனத்தை வாசிங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எத்தனாவது முறை? மூன்றாவது முறை. 28வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரே அதிகாரத்தில் 4 முறை ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஆபத்தில் யாரை கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆபத்தில் என்ன செய்யணும்? ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, உடனே என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கணும். வசனத்தின்படி நான் கூப்பிடுறேன்ப்பா. சங்கீதம் 107 சொல்லப்பட்டபடி 13வது வசனத்தின்படி 19வது வசனத்தின்படி நான் என்ன பண்றேன்? 6வது வசனத்தின்படி நான் உங்களை கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறது நான் என்னால் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கா, உடனே தனியாக போய் ஒரு இடத்துல மாடியிலையோ சபையிலையோ வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் ஆச்சரியமாய் விடுதலை கொடுப்பார். பாருங்க, அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள். திடன்கொள்னா என்ன? தைரியமாயிரு. என்ன திடன்கொள்னா என்னது? பி போல்ட், என்கரேஜ்ட். தைரியமாயிரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறவர் உன்னை அழைக்கிறார் என்றார்கள். வாசிங்க 50வது வசனத்தை. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு சட்டை தான் போடுவோம், அவன் 2-3 சட்டை போட்டிருப்பான். அழுக்கு சட்டை, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை, நாத்தம் பிடிச்ச சட்டை, எல்லாமே அவன் மேலே தான் இருக்கும். என்ன இருக்கும்? அழுக்கு சட்டை, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை, நாத்தம் பிடிச்ச சட்டை. ஒயிட் கலர் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அப்படிப்பட்ட சட்டையெல்லாம் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே தன் வஸ்திரத்தை எல்லாம் எறிந்து விட்டு, ஹல்லேலூயா, பழசெல்லாம் அன்னைக்கே மூட்டை கட்டி வச்சிட்டான். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை இனி நான் வாழப்போவதில்லை, நான் என் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வருகிறதுனால எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை அவன் அறிந்து உடனே தன் வஸ்திரத்தை எறிந்து எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்பவும் அவனுக்கு கண்ணு தெரியாதுதான், ஏழை தான், பிச்சைக்காரன்ற பட்டம் தான் பைபிளே அவனுக்கு கொடுத்துச்சு. என்னது? பிச்சைக்காரன் சொல்லிடுச்சு, பிச்சை எடுக்கிறவன். ஆனால் பாருங்க, அவனுக்குள்ள இருந்த காரியம் 51வது வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைச்சவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் எல்லாவற்றையும் அறிந்தவர், மனிதனுடைய இருதயத்தை அறிந்தவர். கண்ணுக்கு முன்னால நிற்கிறான். இவன் பிச்சை எடுக்கிறவன் தெரியும், கண் பார்வை இல்லாதவன் தெரியும், குடும்பத்தால் கைவிடப்பட்டவன் என்று தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டில் போய் தனியாக உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் வாயை திறந்து சொல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் தானே? தெரியும். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய உண்மையான நிலைமையை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படியே தேவனிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, மனுஷங்கிட்ட மறைக்கலாம், எல்லாமே போனதுக்கு அப்புறமும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறத சொல்ல தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த யாக்கோபை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு யாக்கோபுன்னு தெரியாதா? உன் பேர் என்ன? ஏன்னா அவன் ஒரு நாள் ஏசான்னு சொல்லி பொய் சொன்னவனாச்சே. என்கிட்ட கரெக்டாக சொல்கிறானா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செக் பண்ணி பார்க்குறாரு. உன் பேர் என்னப்பா? உங்கள் அப்பா கேட்கும்போது ஈசாக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது நீ ஏசான்னு சொன்னீங்க, இப்போ உன் பேர் என்ன?
அவன் உண்மையாக சொன்னான், நான் யாக்கோபு, நான் ஏமாத்துக்காரன். ஹல்லேலூயா. அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு இல்லைப்பா, நீ இஸ்ரவேல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும், விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். பாருங்க, விண்ணப்பம் பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது. ஒரு பையன் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான். அவன் போயிட்டு காலேஜில், என்ன சார் எனக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டிங்களா? ஏன்பா அப்ளிகேஷன் போட்டியா? சார் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார். ஸ்கூல் ஃபஸ்ட்டுலாம் இருக்கட்டும், காலேஜில் அப்ளிகேஷன் போட்டியா? அப்ளிகேஷனே போடாமல் சீட்டு வேணும்னு வந்து கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? பிரின்சிபாலே என்ன கேட்பார்? அப்ளிகேஷன் போட்டியா? சார் பேங்க்கில் லோன் வேணும் சார். மேனேஜர்கிட்ட போய், சார் நான் இப்படி சார், அப்படி சார், நான் இது சார், அது சார், எங்கள் அப்பா இப்படி சார், அப்படி சார். ஏன்பா ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் போட்டியா? பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. இந்த உலகத்திலேயே ஒரு விண்ணப்பம் படிவம் ஃபில் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரியத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இபி கனெக்ஷன் வேணும், உடனே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது சார், அதை வாங்கி ஃபில் பண்ணி போடுங்க சார். எதுனாலும் என்னது? ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன சொல்லுங்க? என்னது? உங்கள் விண்ணப்பங்களை. சத்தமா சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பங்களை. உங்களுக்குலாம் ஒரு விண்ணப்ப படிவமே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, வச்சு விண்ணப்பம் போட்டு ஜெபம் பண்ணு. விண்ணப்பம் போடுறது யாரு? உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு. விண்ணப்பம் போடுறது யாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். உங்கள் விண்ணப்பம் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, அதை போட்டுருங்க. கர்த்தர் நிச்சயமாக பாருங்கள், ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள தேவன், நாம் அவரோடு பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், உங்களுக்கு இந்த நாட்களில் உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, சில காரியங்களில் என்னென்ன காரியங்கள் விடுதலை வேண்டுமோ வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஜெபிக்க, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்ன உங்களுக்கு கண் இல்லையா? எனக்கு தான் கண் இல்லை, உங்களுக்கும் கண் இல்லையா? அப்படின்லாம் அவன் கேட்கல. பார்த்தா தெரில, என் நிலைமை உங்களுக்கு பார்த்தா தெரில அப்படிலாம் சொல்லலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதற்கு அந்த குருடன் என்ன பண்ணா? ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அவன் விண்ணப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு பார்வை கிடைக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பார்வை அடைந்தால் இனி நான் பிச்சை எடுக்க தேவையில்லை. இனி நான் குடும்பத்தோடு போய் வாழுவேன். இனி நான் ஒரு வேலைக்கு போவேன். இனி நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். நான் ஆண்டவருக்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன். பாருங்க, அவன் பாருங்க, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கவில்லை, அதனால இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கவில்லை, அதனாலே பெற்றுக்கொள்ளவில்லை. You did not ask so that you did not receive. நீங்கள் கேட்காததனாலே பெற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்கிறது ஒன்று எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். மத்தேயு 7:7 கேளு கேளு. மத்தேயு 7:7 கேளு கேளு. சொல்லுங்க, மத்தேயு 7:7 கேளு கேளு. வாசிங்க, மத்தேயு 7:7 வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. வசனத்தை வச்சு கேளுங்க, வசனத்தின் அடிப்படையிலே கேளுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 7:7 சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 7:7 கேளு கேளு. மறந்துடாதீங்க. இதை சொல்லும் போது எங்கள் அப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தேயு 7:7 கேளு கேளு.
அதற்கு தான் நம்ம அதிகமாக நம்ம கூடி ஜெபிக்கிறோம். அநேக குறிப்புகளை வச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், உண்மையை அப்படியே சொன்னான். ஐயா எனக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருங்க ஐயா, யாராவது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுங்கய்யா. 3 வேளை எனக்கு என்ன பண்ணோம், காலையில் இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு எனக்கு கொஞ்சம் 2 சப்பாத்தி, இது மாத்திரம் இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. அவன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை, நிரந்தரமான விடுதலை இயேசுவால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பொய்யான விடுதலை இல்லை, போலியான விடுதலை இல்லை, தற்காலிகமான விடுதலை இல்லை. மனிதனால் தற்காலிகமான விடுதலை தான் கொடுக்க முடியும். சரிப்பா இந்தாப்பா உனக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, சரி ஒரு 20 ரூபா வச்சுக்கோ, ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி சாப்பிட்டு போ அப்படின்னு. ஆனால் இவனுக்கு தெரியும் இவர்கிட்ட மெய்யான விடுதலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். வாசிங்க 52வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். ரட்சிப்புனா விடுதலை கொடுக்கும். ரட்சிப்புனா என்னது? விடுதலை. ஆங்கிலத்தில் சேவ், நம்மை விடுவிக்கும். உன் விசுவாசம் தான் உனக்கு விடுதலை கொடுக்கும்பா, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கண் பார்வை கிடையாது, யாரோ நீ காதனால கேட்ட, இயேசு இங்கே வருகிறார்னு நீ கேள்விப்பட்ட, ஆனால் நீ கூப்பிட்ட பாரு, அவ்வளோ சத்தமாக கூப்பிட்டியே, எல்லாரும் அதட்டும் போது தடுக்கும் போது நீ என்ன பண்ண, சோர்ந்து போகாமல் கூப்பிட்டியப்பா. நீ நான் கேட்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நீ நிரந்தரமான விடுதலையை கேட்ட பத்தியா, நான் உனக்கு நிரந்தரமான விடுதலை உனக்கு கொடுக்கிறேன். நீ பார்வை அடைந்து பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. நீ பார்வை அடைவாய், பெற்றுக்கொள் அப்படி கூட சொல்லல. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 2 காரியம் நடந்துச்சு. பார்வையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னார் நீ போகலாம்னு சொன்னாரு. அவன் சொன்னான் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு நீ போகலான்னாரு. அவன் சொன்ன நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்ன பண்ணுவேன்? வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிச்சைக்காரன், இந்த குருடன், இந்த ஏழை கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த ஒரு நன்றி உள்ள இருதயம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு டாட்டா காட்டிட்டு போகல. அவனும் அந்த கூட்டமாக எரிகோவிலேருந்து ஆண்டவரோட அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு அவங்க பின்னால் போக ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அவன் வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். அந்த சீஷர்களோடு, அந்த கூட்டத்து மக்களோடு அவனும் கூடயே போக ஆரம்பிச்சிட்டான். போனவன் சும்மா இருந்திருப்பானா? ஆண்டவர் செய்த அற்புதத்தை என்ன பண்ணியிருப்பான்? எல்லா இடத்துலையும் சாட்சியா சொல்லியிருப்பான். ஆண்டவர் பாருப்பா, எரிகோவில் இப்போதான் பக்கத்து ஊர்ல இருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், என் கண் பார்வை போயிருந்தது, நான் ஏழை, எல்லார்கிட்டையும் 5 10 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இயேசு எனக்கு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. வழியில இயேசுவுக்கு பின் சென்று அவருக்கு சாட்சியாக வாழ தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிட்ட வெறும் அற்புதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுவது அது அப்படி நம்ம தேடக்கூடாது. இயேசுவுக்கு என்ன பண்ணணும்? பின் சென்றான். அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தான், அவருடைய உபதேசங்களை கேட்க ஆரம்பித்தான். அவருடைய வார்த்தைகளின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தன் வாழ்க்கையில் ஒரு விருப்பம் கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் பர்த்திமேயை பற்றி இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சாட்சியாக நம்ம அநேகருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சாட்சி சொன்னானோ இல்லையோ, அந்த சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தில் எழுதி வச்சுட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சாட்சியை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, நிச்சயமாக சொல்கிறேன்,
பர்த்திமை என்கிற பிச்சைக்காரன் சொல்றதை விட கண் பார்வை அடைந்த ஒரு பர்த்திமேயுவாக கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லாம் சொல்லாம இந்த வசனத்தை வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஸோ அந்த நாளில் எந்த சிலர் பண விஷயத்தில் இருக்கும், ஆனால் சமாதானத்தில் ஏழையாக இருப்பாங்க. குடும்பத்தில் சமாதானமே இல்லைனாலும் அது சமாதானத்தில் ஏழை. பண விஷயத்தில் நல்லா இருக்குது, ஆனால் என்ன இல்லை, சமாதானத்தில் ஏழையாக இருக்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி பணம் இருக்கிறவெல்லாம் பணக்காரன்னு நினச்சிடாதீங்க. உண்மையாக சந்தோஷத்தோடு வாழ்கிறவங்க தான் சமாதானமும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இதை கொடுத்தார் பாருங்க. இந்த இதை கொடுத்துட்டு போனவர் ஏசிய சபையில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் 1997 ரட்சிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்தில் இருக்கார். கர்த்தர் அவரை பாருங்கள், எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போகிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கார் பிரதர், எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்துகிறாரு, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு. எனக்கு பெட்ரோல் போகணுன்ற அவசியமே இல்லை பாஸ்டர். எனக்கு என்ன இல்லை, வீட்டில் நான் ஏசிலாம் வாங்கி மாட்டல, ஏன்னா அதுக்குன்னு கரண்ட்டு பில்லு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு எனக்கு எந்த கவலையுமே இல்லை பாஸ்டர். நான் எப்படி இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன் பாஸ்டர். என்னுடைய ஆசைலாம் நான் உயிரோடு இருக்கும்போது எல்லாரையும் பைபிள் படிக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குது பாஸ்டர். எனக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பி. அவர் சொல்கிறாரு. பார்த்தா சைக்கிளில் தான் வந்தார். 54 வயசு. உங்கள் வயசு என்ன பாஸ்டர்? 54 வயசு. பாருங்க, இருக்கும்போது எல்லாரையும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பாஸ்டர், ஆண்டவருக்காக சந்தோஷமாக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அதனால தான் நான், எனக்கு பெரிய ஸ்தாபனம் இல்லை, சபை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இதை மாதிரி ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி எல்லார் சபையிலையும் கொடுத்து ஜனங்களை வேதத்தை வாசிக்க வைக்கணும். அது ஒரு ஊழியமாக நான் செய்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்னவா இருக்கணும், ஆசீர்வாதம் பெற்றது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உங்களால் என்ன பெருசாக என்ன செய்திருவீங்க பாஸ்டர்னு கேட்கலாம். பாஸ்டர் பெருசாக என்ன பாஸ்டர் செய்திருவீங்க, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம். ஆனால் இதை கேட்ட கேள்வி யார் தெரியுமா, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயை கொடுத்தா பாருங்க, எனக்கு பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேண்டும். சொல்லுங்க, எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேண்டும். அந்த மெய்யான விடுதலை குமாரன் விடுதலை ஆக்கினால், யோவான் 8:36 சொல்லப்பட்டபடி குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களேப்பா, அந்த மெய்யான விடுதலை எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை இன்னும் ஆவிக்குரிய நிலைமையிலே படிப்படியாக உயர்த்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அது முடியுது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கு பின் சென்றான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவராக இயேசுவை ஏதோ ஒரு டாக்டர் மாதிரி வந்தோமா, ஊசி போட்டோமா, போனோமான்னு இருக்கக்கூடாது. அவரை பின்பற்றி என்ன பண்ணணும், போகணும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவருடைய வசனத்தின்படி நம்மை கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாருன்னு வைங்களேன், 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர, நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த நாளில் இது தேவனுடைய வார்த்தை. இது நான் என் வாயிலிருந்து வந்தாலும் நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு 51 வசனம் 10ஆம் அதிகாரம்
10ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் மைக்கில் ஜெபம் பண்ண போகிறது இல்லை, ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசில் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். வாயை திறந்து இது ஆரம்பம் தான். நீங்கள் வீட்டில் போய் இந்த காரியத்தை பேசிக்கொண்டே இருங்க, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கும்போது அவன் வாயை திறந்து அவனுடைய தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த கேள்விக்கு நாங்கள் இன்றைக்கு பதில் சொல்லிதான் ஆக விரும்புகிறோம். நீங்கள் அமைதியாக இருந்துட்டா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வானத்தையும் பூமியும் மண்ட சராசரையும் படைத்த ஆளுகை செய்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் should I do for you? You ask me. நீ என்னிடத்தில் கேள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு போய் வீட்டில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் இந்த கேள்விக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இந்த பாடலை தயவுசெய்து யாரும் கை தட்டாதீங்க. ஆனால் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி, ஆண்டவராக இயேசுவுக்கு எப்படி இந்த மனிதன் பின் சென்றானோ அதே போல் நான் பின் செல்லுவேன் என்று ஒரு அர்ப்பணித்து இந்த அடியை மாத்திரம் நீங்கள் கை தட்டலைன்னு சொன்னதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்து இதை அறிக்கை பண்ணணுன்றது தான் இது ஆண்டவர் விரும்புகிறார். பாடலாமா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உண்மை அர்ப்பணித்து உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால், இன்றைக்கு வீடுகளுக்கு போய் இந்த வாரம் முழுவதும் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டே இருங்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நம்மை பார்த்து, ஒரு அன்புள்ள தெய்வம், நம்மை அரவணைத்து, நம்மை நேசித்து, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அதற்கு நீங்க உங்களுடைய பதில்களை நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை
ரட்சிப்பார், விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் அற்பமாய் நினைக்கப்படலாம், ஏழை என்று சொல்லலாம், ஆண்டவரே பலகீனர்கள் என்று சொல்லப்படலாம். ஆனால் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இறங்கும், எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக இறங்கும், எங்கள் பம்மல் பகுதிக்காக, பொலிச்சலூர் பகுதிக்காக, அனகாபுத்தூர் பகுதிக்காக, குரோம்பேட்டைக்காக, எங்களை சுற்றி உள்ள பகுதிகளுக்காக இறங்கும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி